அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ரசி ருசி குக்கிங் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, அசத்தலான கருவாடு, பிடிகருணை, இறால் எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு குழம்பு, அட்டகாசமான ஒரு குழம்பு. இது எங்க சித்தார் ஹோட்டல் ஸ்பெஷலான ரெசிபி. நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நான் செய்யற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரா அட்டகாசமா இருக்கும். இப்ப செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாமா? இப்ப என்ன அதுக்கு தேவைன்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டு கொஞ்சம் ஒரு 4-5 பல்லு இடிச்சு வச்சுக்கணும். அது கூட பிடிகருணை ஒரு 1/4 கிலோ வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கணும். 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். கருவாடு நம்ம நல்லா முள் இல்லாத கருவாடா பார்த்து நம்ம எடுத்துக்கணும். அது எந்த கருவாடா இருந்தாலும் முள்ளு இருக்கக்கூடாது. ஆனா இதுக்கு துண்டு கருவாடு போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். இறால் ஒரு கொஞ்சமா எடுத்துக்கலாம், ஒரு 1/4 கிலோ இறால் எடுத்துக்கலாம். அது மண் சட்டியில தான் நீங்க செய்யணும். மண் சட்டியில செஞ்சாதான் இதோடைய குழம்புடைய டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இப்போ சட்டி காய வச்சுட்டு நம்ம இது கூட கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் நம்ம சேர்க்கிறோம். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வெந்தயமும் சோம்பும் போடுறோம். சோம்பு வெந்தயம் நல்லா புரிஞ்சது. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும். பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயத்து கூட கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கலரணும். ஏன்னா கருவாடுல உப்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டை அதுக்குள்ள சேர்த்துக்கணும். அது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் கருவாடு கழுகி வச்சிருந்த கருவாடை நம்ம கூட நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு அது கூட பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்க்கணும். எப்பயுமே பெருங்காய பவுடர் சேர்த்தோம்னா அந்த இறால் செய்யும் போது அந்த வாயுங்கிறது நம்மளுக்கு இருக்காது. அப்ப கருவாடு நம்ம போட்டுட்டு இறாலும் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுக்கணும். இறால் கருவாடு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். வெங்காயம் கூட மிக்ஸ் ஆகி வந்தோம்னா கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி அது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி எடுக்கணும். கிளறி எடுத்ததுக்கு பிறகு நம்ம அதுக்கு தேவையான சில்லி பவுடர் அது நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காய், அப்புறம் அதுக்கு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குழம்பு மசாலா வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்ல தான் நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பிடிகருணையை கரைச்சி வச்சிருக்கோம். புளி கரைசலாம் அதோட மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும். பிடிகருணை நீங்க வேக வைக்கும் போது அது கூட கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் புளி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் அரிக்கிற தன்மை இருக்கும். அதெல்லாம் இருக்காது, நல்லா இருக்கும். இது கூட ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கருவாடு இறால் குழம்பு அட்டகாசமா நமக்கு ரெடி ஆயிரும். வாசனை கம கமங்கு. நீங்க மூடி ஓபன் பண்ணும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதோட லாஸ்ட்ல கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்க இறக்கிடலாம். இது எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ரைஸ் கூட சாப்பிடலாம், இடியாப்பத்து கூட சாப்பிடலாம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரசி ருசி குக்கிங் சேனல்ல உங்களுக்கு புது விதமான வீடியோக்களை நாங்கள் அப்டேட் பண்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.